ஏஷா ரமேஷா. இவன் ரமேஷ். வெரி குட், கரெக்டா சொன்னீங்கம்மா. 100 அவுட் ஆஃப் 100. வெரி குட். இப்போ பூமாமா சொல்லுங்கம்மா. பூமாமா. சொல்றேன் சுவாமி. இங்க இது பாருங்களேன், சஹா பத்திரம் லிக்கத்தின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்னம்மா? அவன் அவன் கடிதம் எழுதுகிறான். வெரி குட், நன்னா சொன்னீங்க. வெரி குட், 100 அவுட் ஆஃப் 100. அடுத்தது அலமேலு அம்மா சொல்றீங்களா? சொல்றேனே மகோதயா. தத்ர சஹ வியாயாமம் கரோதி. தத்ர சஹ வியாயாமம் கரோதி. வியாயாமம். வியாயாமம். அங்கு அவன் எக்ஸசைஸ் செய்கிறான். வெரி குட், உடற்பயிற்சி செய்கிறான். உடற்பயிற்சி. வெரி குட், 100 அவுட் ஆஃப் 100. வெரி குட். சுதர்ஷன் அண்ணா நீங்க சொல்றீங்களா? சுதர்ஷன் அண்ணா. அடியேன் டிராவலிங் அடியேன், எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மாத்திரம். நீங்க அந்த பதார்த்தம் சொன்னீங்க இல்லையா, அந்த பேராகிராஃப் எடுத்து, ஆமா, அந்த மாதிரி வேற ஏதாவது நீங்க ரெக்கார்ட் பண்ணதுல எனக்கு இருந்ததுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு அது மாத்திரம், அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் டிராவலிங்ல இருக்கிறதுனால இப்ப நான் கொஞ்சம் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்றேன். சரி சரி சரி, இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. பலானி மதுராணி பவந்தி. பலானி மதுராணி. பலானினா மெனி ஃப்ரூட்ஸ், so they are sweet. Sweets are, I mean fruits are very sweet. வெரி குட், நன்னா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த பதார்த்தம் மாத்திரம் எனக்கு கொஞ்சம் அப்புறமா அனுப்புறேன். ஏன்னா எனக்கு சில இதெல்லாம் பார்க்கும் போது சிலதெல்லாம் வந்து துத்தியா விபக்திலேயே சில ஃபுல் சென்டென்சஸும் வருது. சில ஸ்லோகத்துல ஃபுல்லா துத்தியா விபக்தி வருது. ஏன் அப்படி துத்தியால வந்தா மாத்திரம் என்ன அது ஒரு ஏதான சிரேஷ்டமா, இல்லாட்டி அது ஒரு வே ஆஃப் ரைட்டிங்கா என்னன்னு தெரியல. அண்ணா நன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணா. அந்த த்வித்தியா விபக்தியில வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? இது பாருங்களேன், இந்த போர்ட்ல நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதுறேன். நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், நீங்க மட்டும் தான் பதில் சொல்லணும். யாரும் கொஸ்டின் அவுட்லாம் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, என்ன எழுதிருக்கேன்னா, வணங்குகின்றேனா? ஓகே, வணங்குகிறேன். ஓகே, வணங்குகிறேன். ஓகே, வணங்குகிறேன். இப்ப நான் சொல்றேன் வணங்குகிறேன். அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்பீங்க? Who are you? நீ யார இது பண்ற? வணங்குகிறேன் நான் சொன்னேன். உடனே என்ன கேட்பீங்க? Who தானே கேட்கணும் இல்லையா? யாரை தானே? யாரை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆமா, யாரை. அதான் who are you praying, அது who தான், யாரு. ஓகே, whom you are praying. சரியா? சரி, ஆமா, ஓகே. இப்போ வணங்குகிறேன்னு சொன்ன உடனே முதல்ல யாரைன்னு சொன்னீங்களா இல்லையா? ஓகே, அந்த क्वेश्चन ஆட்டோமேட்டிக்கா அங்க லீட் ஆகுது இல்ல? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோகங்கள்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 100 ஸ்லோகங்கள்ல 90 ஸ்லோகங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்கு? பெருமாளை பேஸ் பண்ணி இருக்கு. எந்த தெய்வமா வேணாலும் இருக்கட்டும். ஓகே, அந்த ஆத்தர் எதுக்காக இந்த ஸ்லோகத்தை எழுதினார்? ஸ்துதி செய்வதற்காக. ஸ்துதி அதான் in praise of பெருமாள். இப்ப இந்த ஸ்துதின்னும் போதே யாரை ஸ்துதி செய்கிறார்னு வருது. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட். யாரைன்ற அந்த கேள்வி த்விதியா விபக்தியில இருக்கக்கூடிய கேள்வின்றதுனால 90% இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்துலயும் த்விதியா விபக்தி தான் வரும். புரியுதா? இதுதான் ரீசனா? சரி, நானும் பார்த்தேன் ஏன் இது மாத்திரம் மீதி எல்லாம் ஏன் வரலன்ட்டு. ஓகே அடியன், காட் இட். ஓகே அடியன், ஓகே, இப்ப புரியுறது. சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அடியன். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot அடியன். தன்யவாத்.